டே உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் யூனிவர்சிட்டி கேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்கள் தமிழ் பசங்களை அடித்து வெளியேற்றுனீங்க. இப்போ எங்களோட தமிழ் கேர்ள்ஸையும் அடித்து வெளியேற்றுறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்களாம் சோத்தை திங்கிறீங்களா இல்லை பிஎல் திங்கிறீங்களா? டே நீங்கள் இப்போ ஒரு விஷயம் செய்கிறீங்கல்ல, எங்கள் தமிழ்நாடு கேர்ள்ஸை ஏமாற்றி அடித்து அவமானப்படுத்தி அனுப்புறீங்கல்ல, இதே விஷயத்த நாங்கள் உங்களுக்கு செஞ்சால் உனக்கு எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் தான் கேர்ள்ஸுக்காக 2 லட்சம் 3 லட்சம்னு வச்சு கபடி டோர்னமெண்ட்ஸ் நடத்துகிறாங்க. அது ப்ளே பண்ணுறதுக்கு நீ வந்தாகணும். நீ இல்லைன்னா உங்கள் அக்கா, உங்கள் மாநிலத்தில் சேர்ந்து யாராவது வந்தாகணும். உன் சொந்தக்காரங்க யாராவது வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் இதே மாதிரி விஷயத்த செஞ்சுருந்தோம் அப்படின்னா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? உடனே உலக போர் ஆரம்பித்த மாதிரி 10 இடத்துல ஏதோ வச்சது மாதிரி எந்திரிச்சு குதிச்சிருப்பல்ல. எங்களுக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னியா? இந்த மாதிரி விஷயம் ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வாட்டி நடக்குது, நம்ம ரெஸ்பெக்ட் தமிழ் பிளேயர்ஸ் ஹியூமிடிட்டி என்ன எலவலாம பேசுறோம், மறுபடியும் அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் வருது. அதுக்கு ஒரு தீர்வை யாராலும் கொடுக்க முடியல. யாரு பேசணுமோ அவங்க பேசாம இருக்காங்க. அது மட்டும் தான் காரணம். இன்னொரு கேள்வி இருக்கு, இந்த மாதிரி யூனிவர்சிட்டி கேம்ஸை வட மாநிலத்தில் மட்டும் தான் வச்சு நடத்தணும்னு ஏதாவது பட்டா ஏதாவது எழுதி கொடுத்துருக்கீங்களா? ஏன் சவுத் சைடு வச்சு நடத்த வேண்டியதானே? தமிழ்நாடோ ஆந்திராவோ கேரளாவோ இந்த மாதிரி இடத்துல வச்சு நடத்த வேண்டியதானே? இல்லைன்னா மும்பையில் கூட வச்சு நடத்த வேண்டியதானே? ஏன் அங்கே வரைக்கும் கொண்டு போறீங்க? ஏன்னா அங்கே வச்சாதான் உங்களால் ஏமாற்றி ஜெயிக்க முடியும். இங்கே வந்தால் உங்களால் ஜெயிக்க முடியாது. அங்கே வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஏன்னா மைத்துக்கிட்ட எங்கே கூப்பிடுறீங்க? ஆனால் அந்த வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ போட்டு அடிச்சிருக்காங்க. நம்ம கேர்ள்ஸ் டீமோட பிளேயர்ஸாக இருக்கட்டும், கோச் எல்லாரையுமே போட்டு அடிச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ட் இப்போதைக்கு தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடோட கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே ரொம்ப சேஃபாக டெல்லிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி சண்டைகள் இனிமேல் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன், இந்த மாதிரி யூனிவர்சிட்டி கேம்ஸ்க்கு வெரிஃபைடு அம்பையர்ஸை அனுப்ப சொல்லுங்க, ஓகேங்களா? நீதி, நேர்மை, தர்மம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்ச அம்பையர்ஸை வந்து அனுப்ப சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொள்ள மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம், திருட்டுத்தனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்ச அம்பையர்ஸாக வைக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி அம்பையர்ஸ் வைக்காம வெரிஃபைடு அம்பையர்ஸை வச்சிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு எவ்வளோ கோல்டு மெடல், சில்வர் மெடல்ஸாக அடித்து குவிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கு மேலே இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக இனிமேல் நடக்குமா, இல்லைனா இதோட முடியுமா? எதுவுமே இல்லை. தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாடு வீரர்கள், வீராங்கனைகள் எல்லாரையுமே அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தோம்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் யாரையும் பர்டிகுலராக தாக்கி பேசணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்ம பசங்க, நம்ம கேர்ள்ஸ் டீமுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு, ஒன்றும் சொல்ல முடியலங்க, அவ்வளோதான்.